ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோன்னா பத்மாவும் பார்வதியும் மாயாவை பழி வாங்குறதுக்காக தனா மூலமாக திட்டம் போடுறாங்க. எப்படின்னா தனா கதிர் சேர்ந்துருக்கிற அந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்க வர நபர்கிட்ட நம்ம மாயா தான் கொடுக்க சொன்னதா சொல்லி தனா கிட்ட கொடுக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஆளும் தனா கிட்ட கொடுத்துட்டு போறான். இந்த பக்கம் வீட்டுல யாருமே இல்லை. ரமணி பாட்டி, கதிர், பத்மா, பார்வதி இவங்க அவ்வளோ பேர் தான் இருக்காங்க. ரகுராம், ஜானகி எல்லாம் வெளியில போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வாரத்துக்குள்ள மாயாவை விரட்டி அடிக்கணுங்கிற மாதிரி தான் இப்போ பத்மாவும் பார்வதியும் திட்டம் போட்டிருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா ஃபோட்டோவை பார்த்து தானா செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன்னா ஃபோட்டோவில் கதிரும் தானாவும் தான் இருக்காங்க இல்லையா. உடனே மாயாவை கூப்பிட்டு பயங்கரமாக திட்டி ஃபோட்டோலாம் கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. கதிர் பார்த்து செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே மாயா கண்டத்துலேயே அடித்து என்ன காரியண்டி பண்ணுறேன், நான் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி திட்டிடுறாங்க. ஆனால் மாயா சத்தியம் கூட பண்ணி சொல்கிறாங்க, என்ன நம்புத்தனா இதை நான் பண்ணல அப்படின்னு. இருந்தாலும் தனா கேட்காம மாயா கழுத்தை பிடிச்சி நேராக வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுறாங்க. இங்க பாரு, நீ இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை. தயவு பண்ணி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது, வெளியில போடி அப்படின்னு சொன்னதும் இங்க பாருமா தனா, வீட்டில் அம்மா அப்பா யாரும் இல்லை, அவசரப்படாத அப்படின்னு போது இங்க பாருங்க பாட்டி, அவங்க இருந்தா கண்டிப்பா இவ வீட்டை விட்டு போய்க்க மாட்டா, அம்மா விட்டுருக்கவும் மாட்டாங்க. ஆனா ஒன்று சொல்றேன், நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சேன்னா வெளியில போடி அப்படின்னுட்டு தானா பாட்டுக்கு உள்ள போயிடுறாங்க. அப்பாடா, நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம் அக்கா அப்படின்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கதிர் எழுந்திரி மாயா அப்படிங்கிறாங்க. என்ன மாயா இதெல்லாம், எதுக்காக இப்படி தேவையில்லாத வேலை பார்க்குற அப்படின்னும் போது, என்ன கதிர் நீயும் தானா மாதிரி பேசிட்டு இருக்க, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் இப்படிலாம் பண்ணுவேனா அப்படின்னு மாயா நம்ம கதிர்கிட்ட எடுத்து சொல்லுவாங்க. இதை நான் பண்ணவே இல்லை கதிர், ஆனா இதை பண்ணது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது, என்ன மாயா சொல்ற, ஆமா பத்மா அத்தையும் பார்வதி சித்தியும் தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கதிர் அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சொல்கிற மாயா, எதுக்காக இதெல்லாம் அவங்க பண்ணணும், என்ன வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு தான் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஜானகியும் ரகுராமையும் பிரிக்கணுங்கிற விஷயத்தெல்லாம் பேசியிருப்பாங்க இல்லையா. எல்லா விஷயத்தையும் நம்ம மாயா கதிர்கிட்ட சொல்லிடுறாங்க. இங்கே பாரு மாயா, இதை சும்மா விடக்கூடாது, உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நீ நிரூபிக்கணும். இப்போ பெரியம்மாவும் வீட்டில் இல்லை, பெரியப்பாவும் வீட்டில் இல்லை, இந்த விஷயம் பெரியம்மாவுக்கு தெரிஞ்சா உடைஞ்சு போயிடுவாங்க. அதனால நாம் எப்படியாச்சும் தனாவுக்கு உண்மையை நிரூபிக்கணும், அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னதும், இங்கே பாரு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணா இல்லையா, அவங்கள போய் பார்த்தா உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னதும், ஆனால் யார் என்னதுன்னு தெரியாமல் எங்கன்னு போகிறது மாயா அப்படின்னும் போது, இங்கே பாரு உடைஞ்ச ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வா, அதுக்கப்புறமா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்குவாங்க மாயா. உடனே கதிரும் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு மாயா கிட்ட கொடுக்குறாங்க. உடனே கதிரும் மாயாவும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோட்டோவில் எப்படியோ கண்டெக்ட் நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி ஒரு வழியாக மாயா தானா அந்த கடையை கண்டுபிடிச்சிட்றாங்க. சார், இந்த ரெண்டு பேரும் ஃபோட்டோவையும் ஃப்ரேம் போட்டு தர சொன்னது யார் தெரியுமா அப்படின்னும் போது, ரெண்டு லேடி தாமா வந்தாங்க அப்படிங்கிறாங்க. மாயா ஃபோனில் இருக்கிற பத்மா பார்வதி ஃபோட்டோவை காமிச்சு இங்கே இவங்களான்னு பாருங்க அப்படின்னும் போது, ஆமாம்மா இவங்க தான் அப்படின்னு சொன்னதும், இங்கே பாருங்கய்யா, இதால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் குழப்பமும் உண்டாகி இருக்கு தெரியுமா. இங்கே பாருங்க, இப்போ என்ன வீட்டை விட்டே விரட்டி அடிச்சிட்டாங்க, இதை நான் பண்ண இல்லைன்னு நீங்கள் தான் எப்படியாச்சும் நிரூபிக்கணும் அப்படின்னதும், உடனே நம்ம கதிரும் நம்ம மாயாவும் சேர்ந்து அந்த கடைக்காரங்களை அழைச்சிட்டு நேராக நம்ம ஜானகி வீட்டுக்கு வராங்க. அவரை பார்த்து பத்மா பார்வதி செம்ம அதிர்ச்சியாகிறாங்க. என்னக்கா இது, இந்த மாயா இவரையே கூட்டிட்டு வந்துட்டா, கடைசியில் இப்போ நாம தான் மாட்டிக்க போகிறோம், இப்போ என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பயப்பட ஆரம்பிப்பாங்க. அங்கே பார்த்தோம்னா நம்ம தனாவும் வருவாங்க. உன்னை நான் வெளியில் அனுப்பினலாடி, எதுக்கடி வந்தா அப்படின்னு போது, இங்கே பாரு தனா, நீ பாட்டுக்கு கண்டவங்க பேச்செல்லாம் நம்பிட்டு ஒருத்தங்களை தப்பாக நினைக்காத, ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்களா யோசி அப்படின்னு கதிர் சொன்னதும், டேய் நீ தலையிடாதுடா அப்படின்னது. சும்மா நிறுத்து, அவன்னா கத்திட்டு இருக்க, மாயாவை பற்றி உனக்கு என்ன தெரியும், முதல்ல மாயா தான் இந்த தப்பை பண்ணாலுன்னு நீ பாத்தியா அப்படின்னு கேட்டதும் தனா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாரு, ஃபோட்டோ கொடுத்தவன் இவ பேரை தான் சொன்னா, அது தெரியுமா அப்படின்னு போதும், ஃபோட்டோ கொடுத்தவன் இருக்கட்டும், ஃபோட்டோ ஃப்ரேம்
பண்ணதே இவர் தான், ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட கேளு அப்படின்னு போது, இங்க பாருங்கம்மா, இது இருக்காங்களே இந்த 2 அம்மாவும் தான் உங்க போட்டோவையும் இந்த தம்பி போட்டோவையும் கொடுத்து இன்னைக்கு உடனடியாக ஃப்ரேம் போட்டு தர சொன்னாங்கம்மா. ஆனா இந்த பொண்ணு என்கிட்ட வரவே இல்லை அப்படின்னதும் தானே செம அதிர்ச்சியாராங்க. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, இவங்க 2 பேரும் தான் வந்தாங்க அப்படின்னதும் உடனே கதிர் ரொம்ப நன்றி கையா அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் தானா சித்தி எதுக்காக சித்தி இப்படிலாம் பண்ணீங்க? அப்போ நான் மாயாவை கேட்டப்போ எதுக்காக 2 பேரும் அமைதியாக இருந்தீங்க சொல்லுங்க அப்படின்னு போது, தானா அதை நாங்கள் சொல்கிறத கேளுமாச்சி, இப்போ எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க? அப்படின்னா நான் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நீங்களும் நினைக்கிறீங்களே, எதுக்கு சித்தி இப்படிலாம் பண்ணீங்க? என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க 2 பேரும் அப்படின்னு ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. தானா அப்படி நடந்தால் சூப்பராகவே இருக்கும். இந்த பக்கம் மாயா நேராக எல்லாரும் போனதுக்கு அப்புறமா எப்படியாச்சும் தானா வச்சு என்ன விரட்டி அடிக்கலான்னு பார்த்தீங்களே, இங்கே பாருங்க, இப்போ கூட இதை என் பெரியம்மா கிட்ட சொல்லி பெரியம்மா கையாலேயே உங்கள் 2 பேரையும் இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்க முடியும். ஆனால் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு இதான் லாஸ்ட் வார்னிங். ஏதாச்சும் இப்படி இடக்கு முடக்கா பண்ணணும்னு நினைச்சிங்க, இந்த மாயாவோட இன்னொரு சுயரூபத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஜாக்கிரதை அப்படின்னு மாயா மாஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படியாச்சும் கடைக்காரங்களை வச்சு பத்மாவையும் பார்வதியும் தனக்கிட்ட மாயா கையும் கலவுமா மாட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமங்க கருத்து சொல்லுங்க.